ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய ஸ்ரீ பேசுகிறேன். இன்றைக்கி சூப்பரான எம்மியான மணக்க மணக்க அம்மா கையால் சிறுபருப்பு சாம்பார் தான் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த சிறுபருப்பு சாம்பார்னு சொல்கிறத விட பருப்பு டால்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். சிறுபருப்பில் செஞ்ச பருப்பு டால் சூப்பராக எம்மியாக ரெடி ஆகிடுச்சு அம்மா கையால். கொத்தமல்லி தழை போட்டு அதோடைய வாசனை தான். அந்த அளவுக்கு எம்மியாக ரெடியான இந்த சிறுபருப்பு சாம்பார் அம்மா கையால் ரெடி ஆகிடுச்சு. இதை நாங்கள் இன்றைக்கி பூரியோடு தான் சைடிஷாக நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே பூரிக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தான் எப்பயுமே ஃபேவரெட்டு. பட் இது செகண்ட் இடத்துல இருக்குது. அந்த அளவுக்கு இதுவும் நல்ல எம்மியான ஒரு சைடிஷாக இருக்கும். இந்த சிறுபருப்பு சாம்பார் செய்கிறதுக்கு எப்படின்னு வாங்க பார்க்கலாம். தக்காளி 3 கட் பண்ணியிருக்கேன், வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன், பச்சை மிளகாய் ஒரு 6 கட் பண்ணியிருக்கேன், ஒரு 7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை ஒரு 2 கீத்து மட்டும் எடுத்திருக்கேன். சிறுபருப்பு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி ஒரு 200 கிராம் அளவுக்கு நம்ம சிறுபருப்பு எடுத்தாச்சு. பாருங்க, இப்போ இந்த சிறுபருப்புல ஒரு முக்கால்வாசி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். முக்கால்வாசி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி அதில் கட் பண்ண தக்காளி போட்டுடலாம். வெங்காயமும் ஆட் பண்ணிடலாம், பூண்டும் நம்ம ஆட் பண்ணிடலாம், பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுப்பில் வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிறுபருப்புலாம் நல்லா மசிஞ்சு வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்துடும். இப்போ நம்ம ஒரு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன குழம்பு கரண்டி அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ 1 ஸ்பூனு கடுகுளுத்தம் பருப்பு போட்டுடலாம். சோம்பு நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவையில்லைன்னா ஒரு முக்கால் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை உருவி வச்சதை நம்ம போட்டுடலாம். இப்போ நல்லா வெங்காயம் செவந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சிறுபருப்பு சாம்பாரில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா ஆட் பண்ணிட்டோம். பெருங்காயம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பெருங்காயம் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணிடுறோம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க இந்த பருப்பு டால் சிறுபருப்பு சாம்பார்னு கூட சொல்லலாம். இது டிஃபன் ஐட்டத்துக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் சாதத்துக்குமே சுட சாதத்துக்கு இதை பருப்பு டாலை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம், ஆனால் காரம் மட்டும் கம்மியாக கொடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா எம்மியான ஒரு சிறுபருப்பு சாம்பார் பருப்பு டால் ரெடி ஆயிடுச்சு. உண்மையிலே இது சுட சாதத்துக்கு இந்த பருப்பு டாலை ஊற்றி நீங்கள் நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சைடிஷ் எதுவுமே தேவையில்லை. பசியோடு இருக்கும்போது கடகடன் இறங்கிடும். அந்த அளவுக்கு எம்மியான இந்த ரெசிபி நாங்கள் வீட்டில் ரொம்பவே என்ஜாய் பண்ணி எல்லாரோட ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இதை நாங்கள் பூரிக்கு தான் எடுத்துருந்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஸ்ரீவியூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய், see you. ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், see you.